உடலெங்கும் 80 விழுப்புண்கள், ஒரு கண்ணில் பார்வையின்மை, இடது கையில் சுவாதீனம் குறைவு, சற்று விந்திய நடை, இதெல்லாமே பல போர்களில் பெற்ற வீரப்பரிசுகள். ஆனால் குதிரையில் வாளேந்தி அமர்ந்தாலோ ஒரு பறக்கும் எரிமலை. இதுதான் சித்தூர் அரசர் மாவீரர் ராணா சங்கா. அவர் தலைமையில் இன்றைய போபால் அருகே உள்ள சந்தேரி நாட்டு மன்னர் மெதினி ராய், பானிபட் போரில் மறைந்த இப்ராஹிம் லோடியின் சகோதரர் முகமது லோடி மற்றும் சில இந்து முஸ்லிம் குறுநில மன்னர்கள் அணிவகுக்க, அவர்கள் பின்னால் 120 தளபதிகள், 80,000 குதிரை வீரர்கள், 500 யானைப்படை வீரர்கள் பாபரை எதிர்த்து மொத்தமாக களத்தில் நின்றனர். கிபி 1527ஆம் ஆண்டு மார்ச் 16ஆம் தேதி ஆக்ராவிற்கு மேற்கே 20 மைல் தொலைவில் உள்ள கன்வா என்ற கிராமத்தில் பானிபட் யுத்தத்தை அடுத்து இப்போது இன்னொரு மாபெரும் போர் துவங்கியது. இந்த முறை தன் பீரங்கிகளுக்கு லாகவமாகச் சுழலும் சக்கரங்களை பொருத்தியிருந்தார் பாபர். அங்குமிங்கும் இடம் மாறி மாறி அணிவகுத்த பீரங்கிகளிலிருந்து கிளம்பிய குண்டுகள் எதிரிகளிடையே பெருத்த சேதத்தை விளைவித்தது. முதலில் ஹுமாயூனையும் பாபரின் மைத்துனரான மஹூதி குவாஜாவையும் முன்னணியில் தலைமை தாங்கி போரை நடத்த அனுப்பிய பாபர், போர் உச்சகட்டத்தில் இருந்த சமயம் பார்த்து ஒரு அதிரடி படையுடன் குகையிலிருந்து புறப்பட்ட சிங்கத்தைப் போல எதிரிகளிடையே பாய்ந்தார். இது கண்டு மேலும் உற்சாகத்துடன் போரிட்ட பாபரின் வீரர்கள் விரைவில் வெற்றி கோப்பையை பாபருக்கு அளித்தனர். பானிபட் யுத்தத்தை விட சற்று ஆவேசமாக நடந்த யுத்தம் முடிய மொத்தம் 10 மணி நேரமானது. வட இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ராஜபுத்திர குடும்பமும் ஒரு ஆண்மகனையாவது கன்வா கிராமத்தில் நடந்த இந்த யுத்தத்தில் இழந்ததாக வரலாற்றில் கூறப்படுகிறது. இரத்த காயங்களோடு யுத்த களத்திலிருந்து தப்பித்த ராணா சங்கா மனம் உடைந்து ஓராண்டுக்குப் பிறகு எங்கோ அனாதை போல இறந்ததாக தகவல். காஜி என்று பாபர் அழைக்கப்பட்டது இந்த போருக்குப் பிறகுதான். காஜி என்றால் புனித போரில் வென்ற வீரர் என்று பொருள். யுத்த களத்தில் பாபரின் படை ஒரு மேடை அமைத்து அதன் மீது கற்களையும் ராஜபுத்திர வீரர்களின் தலைகளையும் கொண்டு பெரியதொரு பிரமிட் அமைத்து தங்கள் வெற்றியை கொண்டாடினார்கள். தலைநகர் திரும்பிய பாபர் முதல் வேலையாக செவ்வாய் கிரகத்தை காட்டி பயமுறுத்திய அந்த ஜோதிடரை நாடு கடத்தினார். அப்போதும் பெருந்தன்மையோடு கிராஜடி மாதிரி அவருக்கு பாபர் 1 லட்சம் ரூபாய் தந்தது வேறு விஷயம். போரில் வெற்றி கொடி நாட்டி டெல்லிக்கு பாபர் திரும்பிய பிறகு இளவரசர் ஹுமாயூன் காபூலுக்கு வடமேற்கே உள்ள பதாக்ஷான் பிரதேசத்தை நிர்வகிக்க அனுப்பப்பட்டார். மகன்கள் காம்ரான் காந்தாரத்தையும் அஸ்காரி முல்தானையும் கடைசி மகன் ஹிண்டால் காபூலையும் நிர்வகிக்க படைகளுடன் அனுப்பப்பட்டார்கள். கன்வா யுத்தம் முடிந்து 9 மாதங்கள் கழிந்தன. மறுபடி போர் முரசுகளின் ஒலி எழும்பியது. ராணா சங்காவின் விசுவாசமான நண்பரான சந்தேரி மன்னர் மெதினி ராய் சுதாரித்துக் கொண்டு பாபரை எதிர்த்து ஆவேசத்துடன் போர் முழக்கம் செய்தார். உடனே கிளம்பிச் சென்ற பாபரின் படை கன்வா போரில் தப்பிச் சென்ற மெதினி ராயின் சந்தேரி கோட்டையை முற்றுகையிட நடந்தது இன்னொரு முனைப்பான யுத்தம். இந்திய போர் முறைகளை பற்றி புரிந்து கொண்டு விட்ட பாபரின் படையை ராஜபுத்திர படையால் வெகுநேரம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. கடைசியில் கோட்டைக்குள் பின்வாங்கிய ராஜபுத்திர படை வெகுநேரம் வெளியே வராததால் புருவங்களை உயர்த்திய பாபர், உள்ளே நுழைந்து கோட்டையை கைப்பற்றுங்கள் என்று கர்ஜித்த போது பாபரை பிரமிப்பிலும் திகைப்பிலும் ஆழ்த்திய அந்த நிகழ்ச்சி நடந்தது. திடீரென்று கோட்டைக்குள்ளிருந்து நெற்றியில் சிவந்த திலகங்களுடன் பிறந்த மேனியுடன் கைகளில் வாட்கள் பளிரிட ராஜபுத்திர வீரர்கள் சாரி சாரியாக வெளியே பெருங்கோஷத்துடன் ஆவேசமாக பாய்ந்து வந்தனர். என்ன இது என்று குழம்பிய பாபரிடம் ராஜபுத்திரர்களை பற்றி ஓரளவு தெரிந்த தளபதி ஒருவர் பணிவோடு கீழ்கண்டவாறு விளக்கினார். போரில் இனி தோல்வி உறுதி என்கிற நிலை ஏற்படும் மாத்திரத்தில் இந்த ராஜபுத்திரர்கள் தங்கள் குடும்பங்களின் மானத்தை காக்க வேண்டி தாய், மனைவி, குழந்தைகளை வாளைப்பாய்ச்சி கொன்றுவிட்டு தங்கள் போர் உடைகளை களைந்து விடுவார்கள். அந்த கணமே உயிர் தியாகத்திற்கும் வீர சொர்க்கத்திற்கும் அவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்ற அர்த்தம். ராஜபுத்திர இனத்தின் சம்பிரதாயம் அது. இனி இவர்களுடைய உயிரற்ற உடல்களை மிதித்துக் கொண்டுதான் நாம் கோட்டைக்குள் நுழைய முடியும். இது அல்லவா வீரம் என்று பிரமித்து போனார் பாபர். அதைத் தொடர்ந்து ஹோவென்று குரல் எழுப்பியவாறு வாளை சுழற்றிக் கொண்டு வந்த ராஜபுத்திர வீரர்கள் வரிசையாக பாபரின் படை வீரர்களின் வாட்களுக்கும் பீரங்கிகளுக்கும் துப்பாக்கிகளுக்கும் இரையாகி வீர சொர்க்கம் புகுந்தார்கள்.
ஆரவாரத்துடன் சந்தேரி கோட்டையை கைப்பற்றி வெற்றி கொடியேற்றியது பாபர் படை. அகமது ஷா என்பவரை சந்தேரிக்கு கவர்னராக்கிவிட்டு அங்கே நகரில் மாட்டுத் தொழுவங்களாக மாற்றப்பட்டிருந்த பல மசூதிகளை புதுப்பித்து தந்த பிறகு ஊர் திரும்பிய பாபர் 1 மாதம்தான் ஓய்வெடுக்க முடிந்தது. பீகாரிலிருந்து கிளம்பிய முந்தைய லோடி வம்சத்தைச் சேர்ந்த ஆப்கானிய குர்நில மன்னர்கள் ஒருங்கிணைந்து ஒரு படையுடன் பாபரை எதிர்த்து நின்றனர். கங்கையின் குறுக்கே தற்காலிகமாக பாலம் கட்டி நதியை கடந்த பாபரின் படை அயோத்தி வரை ஆப்கானிய எதிரிகளை துரத்திச் சென்று முறியடித்தது. அயோத்தியில் பாபர் மசூதி கட்டப்பட்டது இந்த போருக்கு பிறகுதான். பிறகு வங்காளமும் பாபரின் வாழ்முனையில் பணிந்தது. இதற்கு பிறகு வட இந்தியா முழுவதிலும் ஒரு விஸ்தாரமான முகலாய சாம்ராஜ்யம் உருப்பெற்றது. போரில் மிகுந்த ஆவேசம் காட்டினாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மென்மையான நல்லொழுக்கம் மிகுந்த சிறந்த மன்னராக திகழ்ந்தார் பாபர். ஒவ்வொரு நாளும் நடந்த எல்லா சம்பவங்களையும் டைரியில் நுணுக்கமாக விவரித்து எழுதுவது அவர் வழக்கம். இந்திய நாட்டின் பருவநிலை மாற்றங்கள், புவியியல், தாவரங்கள், பூக்கள், மக்களின் மத மற்றும் ஜாதி பிரிவுகள், இந்தியர்களின் கணித திறமை, கலைத்திறன், மக்களின் நடை உடை பாவனைகள், குறிப்பாக பழகுவதில் நாகரிகம் போதாது, அழுக்கு உடை அணிவது அதிகம் என்று ஒன்றைக் கூட டைரியில் குறிப்பிட மறக்கவில்லை பாபர். இதைத் தவிர டெல்லியிலும் ஆக்ராவிலும் ஏராளமான பூங்காக்களை உருவாக்கினார் அவர். இந்திய பறவைகள் பற்றியும் தாவர வகைகள் பற்றியும் விலாவாரியாக குறிப்பிடுகிறார் பாபர். வாழைத் தோட்டம் எப்படி போடுவது, அதை கண்காணிப்பது எப்படி என்றும் 5 விதமான இந்திய கிளிகள் பற்றியும் துல்லியமான விவரிப்புகளையும் அவருடைய சுயசரிதையில் நாம் காணலாம். காண்டாமிருகங்கள் வளர்ப்பது பற்றியும் ஓவியரை விட்டு படம் வரையச் சொல்லி விளக்கியிருக்கிறார் பாபர். இதோ காபூலிலிருந்து ஹுமாயூன் எழுதிய கடிதத்திற்கு பதில் போடுகிறார் பாபர். அதில்தான் எத்தனை நுணுக்கமான அலசல்! நீ எழுதிய கடிதம் படித்தேன். சுவையான விஷயங்களையே எழுதுகிறாய். அதில் எனக்கு மகிழ்ச்சியே. ஆனால் கடிதம் எழுதிய பிறகு அதை ஒருமுறை நீ படித்துப் பார்க்க வேண்டும். அப்போதுதான் அதில் நாம் செய்த தவறுகள் புலப்படும். தெளிவாக புரியும்படி வாக்கியங்களை நீ எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். வாக்கியங்கள் விடுகதை போல அமைந்துவிடக்கூடாது. எழுத்துப் பிழைகளும் ஆங்காங்கே கண்ணில் பட்டன. இதெல்லாம் உன்னிடம் மற்றவர்களுக்கு இருக்கும் மரியாதையை குறைக்கும். இனியாவது சுற்றி வளைத்து எதையும் எழுதாமல் இருப்பாயாக. அப்போதுதான் கடிதம் எழுதிய உனக்கும் நல்லது, படிப்பவர்களுக்கும் தலைவலி வராது. இப்படி செல்கிறது பாபரின் கடிதம். பாபர் எங்கு பயணித்தாலும் அவரை தொடர்ந்து சர்வேயர்கள் சென்று பாதையை அளவிட்டவாறு மைல் கற்களை பொருத்திக் கொண்டே போவது வழக்கம். இதனால் டெல்லியிலிருந்து ஒவ்வொரு ஊரும் எவ்வளவு தொலைவு என்பதை பிற்பாடு தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? பாபர் காலத்தில் கட்டடக்கலை பெரும் முன்னேற்றம் ஏதும் அடையவில்லை. இளம் வயதில் கஜ்னி நகரில் ஒரு இஸ்லாமிய மகானின் கல்லறைக்கு அழகிய கூரை அமைத்து தந்தார் பாபர். பிறகு காபூலில் ஆட்சி புரிந்தபோது ஒரு மசூதி கட்டினார். இந்தியாவுக்கு வந்த பிறகு குவாலியர் அரண்மனையையும் சந்தேரி அரண்மனையையும் பார்த்து வியந்த பாபர் துருக்கிய கட்டடக்கலை நிபுணர்களை வரவழைத்து ஆக்ராவில் சில மாளிகைகளையும் மசூதிகளையும் இந்திய கட்டடக்கலையை பின்பற்றி உருவாக்கினார். அவை எதுவும் தற்போது இல்லை. மிஞ்சி இருப்பது பானிபட் கிராமத்தில் போரில் வெற்றி பெற்ற பிறகு கட்டிய ஒரு மசூதி மற்றும் அயோத்தியில் அவர் ஆணையின் கீழ் மீர்பாக்கி என்ற தளபதி கட்டிய ஒரு மசூதி. இதுவும் தற்போது இந்து மத தீவிரவாதிகளால் இடிக்கப்பட்டுவிட்டது. கட்டடக்கலையை பொறுத்த மட்டில் இவை இரண்டுமே பிரமாதமான மசூதிகள் அல்ல. இவை பற்றி நுணுக்கமான குறிப்புகளை பாபரே விஸ்தாரமாக குறிப்பிடவில்லை. இளம் வயதிலிருந்து கரடுமுரடான வாழ்க்கை, தொடர்ந்த யுத்தங்கள், சாம்ராஜ்யம் நிறுவிய பிறகு மறுபடி ஆரம்பிக்கப்பட்ட மது பழக்கம் எல்லாம் சேர்ந்து கடைசி காலத்தில் பாபரை படுக்கையில் வீழ்த்தியது. மது. சுயசரிதையில் மது அருந்துவது பற்றி பக்கம் பக்கமாக அனுபவித்து விவரித்திருக்கிறார் பாபர். பரவசம் தரும் ஒயின் வேண்டும், பூரித்த இளமையோடு பெண்களே வருக, இவற்றிற்கு இணை வேறு எது உண்டு? பாபர், ஆசை தீர அனுபவி, இளமை போனால் திரும்பி வராது. வாலிப பருவத்தில் பாபர் எழுதிய கவிதை இது. உலகப் புகழ்பெற்ற மது வகைகளிலிருந்து இந்திய சாராயம் வரை
ஒன்றைக் கூட விட்டு வைக்கவில்லை அவர். அதே சமயம் எத்தனை லார்ஜிகள் அடித்தாலும் பாபர் நிதானம் தவறியதே கிடையாது என்கிறது வரலாறு. பாபர் நோய்வாய்ப்பட்ட விஷயம் கேள்விப்பட்டு டெல்லிக்கு விரைந்து வந்த ஹுமாயூனை பொறுப்பில்லாமல் ஊரை விட்டு வந்தது தவறு என்று கடிந்து கொண்டார் பாபர். பிறகு தந்தையின் உடல்நலம் தேறியவுடன் ஹுமாயூன் இந்தியாவின் வடக்கே சம்பல் பகுதிக்கு திரும்பிச் சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று காய்ச்சலில் விழுந்தார். அசுரக் காய்ச்சல். எந்த மருந்தும் பயன் தருவதாக தெரியவில்லை. கூட இருந்தவர்கள் பயந்து போனார்கள். பிறகு யமுனை நதியில் படகில் படுக்க வைத்து சர்வ ஜாக்கிரதையாக ஹுமாயூனை ஆக்ராவுக்கு அழைத்து வந்தார்கள். இடமாறுதலும் பலனளிக்கவில்லை. ஆக்ராவில் உள்ள கைதேர்ந்த வைத்தியர்கள் போராடியும் ஜுரம் குறையாததால் தந்தை பாபர் கலங்கிப் போனார். என் அருமை மகனை காப்பாற்றியாக வேண்டும் என்று மனமுடைந்து கண்ணீர் வடித்த பாபரிடம் ஒரு முஸ்லிம் துறவி, அரசே, தங்களிடம் உள்ள பொருட்களில் மிகவும் விலைமதிப்பு உயர்ந்த ஒன்றை விட்டுக் கொடுத்தால் தங்கள் மகன் பிழைக்கலாம் என்று சொல்ல, வெகுநேரம் சிந்தனையில் இருந்த பாபரின் முகத்தில் தெளிவு பிறந்தது. மற்ற ஆலோசகர்கள் மனதில் ஓடியது என்னவோ கோஹினூர் வைரம். மரியாதையுடன் அதை பற்றி அவர்கள் குறிப்பிடவும் செய்தார்கள். பாபர் அந்த வைரத்தை தனக்காக வாங்கி வைத்துக் கொள்ளவில்லை, மகனுக்கே திருப்பி தந்துவிட்டார் என்ற செய்தி இவர்களுக்கு தெரியாது. எழுந்து சென்ற பாபர் ஹுமாயூனின் படுக்கை அருகில் அமர்ந்து வெகுநேரம் தியானத்தில் இருந்தார். இறைவனின் பெருமையை அவர் உதடுகள் முணுமுணுத்தவாறு இருந்தன. பிறகு எழுந்து 3 முறை மகனை வலம் வந்த பாபர் இரு கைகளையும் உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனே, கருணைக் கடலே, என்னிடம் உள்ள விலைமதிப்பு மிக்க பொருள் என் உயிர்தான். இதோ ஒரு தந்தை உன்முன் மண்டியிட்டு மன்றாடுகிறான். என் மகன் உயிர் உழைக்க வேண்டும். அதற்கு பதில் என் உயிரை எடுத்துக்கொள்ள வேண்டி இறைஞ்சுகிறேன் என்று உணர்ச்சிகரமாக முழங்கினார். உடனே அந்த ஆச்சரியம் நிகழ்ந்தது. பாபர் மெல்லத் திரும்பிச் செல்ல முனைந்தபோதே அவர் கால்கள் தள்ளாடின. லேசாக காய்ச்சலும் ஆரம்பிக்க, அதே சமயம் ஹுமாயூனின் ஜுரம் குறைய பாபர் கன்னங்களில் ஆனந்த கண்ணீர். மகனிடமிருந்து நோயை நான் எடுத்துக்கொண்டு விட்டேன் என்றார் லேசான குரலில். இது எதேச்சையானதொரு சம்பவம் என்றும், இந்த உணர்ச்சிகரமான கிளைமாக்ஸ் சற்று மிகைப்படுத்தப்பட்ட தகவல் என்றும் பிற்பாடு சில ஆங்கிலேய மற்றும் இந்திய வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிட்டாலும், ஹுமாயூன் நோயும் பாபர் பிரார்த்தனையும் ஹுமாயூன் குணமானதையும் பிறகு பாபர் நோய்வாய்ப்பட்டு இறந்ததையும் வரலாறு ஒப்புக்கொள்ளத்தான் செய்கிறது. இறப்பதற்கு முன் ஹுமாயூனை அழைத்து என் வாரிசு என்று எல்லார் முன்னிலையிலும் அறிவித்தார் பாபர். பிறகு மகனை நோக்கி, உன் சகோதரர்களை அன்புடன் நடத்து. மகுடம் தலைக்கு ஏறியவுடன் மமதை வந்துவிடக்கூடாது. அது உன்னை தவறான பாதையில் கொண்டு செல்லும். ஏராளமான மதங்களையும் ஜாதிகளையும் கொண்ட நாடாக இருக்கிறது இந்தியா. நீ எல்லோருக்கும் அரசன். ஆகவே மதவெறி உனக்கு வேண்டாம். குறிப்பாக இந்துக்களின் நம்பிக்கையை பெற அவர்கள் வணங்கும் பசுவை எந்தச் சூழ்நிலையிலும் கொல்லாதே. எந்த மதத்தின் ஆலயங்களையும் நாசப்படுத்தாமல் ஆட்சி செய். இஸ்லாமிய மதத்தை கொடுங்கோல் ஆட்சியின் மூலம் வாழ்முனையிலே நிலைநிறுத்த முடியாது. அன்பு வழி ஒன்றினால் தான் முடியும் என்று மெல்லிய குரலில் அறிவுரை கூறினார். பிறகு பாபருக்கு மூச்சு வாங்க ஆரம்பித்தது. நினைவும் மெல்லாகல ஆரம்பித்தது. டிசம்பர் 26 கிபி 1530 அதிகாலை லேசாக கண்களை திறந்த பாபர், இறைவா, இதோ நான் தயார் என்று முணுமுணுத்தார். சில நிமிடங்களில் அவர் உயிர் பிரிந்தது. பாபரின் மகளும் ஹுமாயூனின் வாழ்க்கை வரலாற்றை பிற்பாடு எழுதியவருமான குல்பதன் பேகம் அன்று இரவு முழுவதும் ஒரு மூலையில் அமர்ந்து விசும்பிக் கொண்டிருந்த நானும் மற்றவர்களும் அப்பா இறந்து விட்டார் என்று தெரிந்ததும் ஓவென்று கதறி அழுதோம். எங்களை பொறுத்தமட்டில் அன்று காலை இருட்டாகவே விடிந்தது என்று விவரிக்கிறார். அநேகமாக யுத்தகளத்திலேயே வாழ்க்கை என்பதால் சற்றே முதுமையாக தோற்றமளித்தாலும் இறந்தபோது பாபரின் வயது 48 தான். டெல்லி அரியணையில் அமர்ந்து அவர் ஆட்சி செய்தது 4 ஆண்டுகள். முதலில் பாபரின் உடல் ஆக்ராவில் தாஜ்மஹால் பிற்பாடு கட்டப்பட்ட இடத்துக்கு அருகே யமுனை நதிக்கரையில் புதைக்கப்பட்டது. 9 வருடங்களுக்குப் பிறகுதான்
பாபரின் உயிலின்படி அவர் உயிரையே வைத்திருந்த காபூலுக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டு அங்கே அவர் முன்னதொரு சமயம் அமைத்திருந்த அழகான பெரும் தோட்டத்தில் மறுபடியும் புதைக்கப்பட்டது. பாபர் என்னும் புலி 8 அடி பாய்ந்தால் ஹுமாயூன் என்னும் குட்டி 16 அடி பாய வேண்டும் என்பதுதான் பாபர் உட்பட எல்லோருடைய விருப்பமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக 1 அடி தாண்டுவதற்குள்ளேயே இந்த முகலாய குட்டி தடுக்கி விழுந்தது வேறு விஷயம்.